ஈஷா சார்பில் பாரதத்தின் மாபெரும் விளையாட்டுத் திருவிழாவான 16வது ஈஷா கிராமோற்சவ போட்டிகள் சத்குரு முன்னிலையில் கோவையில் கோலாகலமாக நடைபெற்றது. இந்த விளையாட்டுத் திருவிழாவில் இந்திய முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் வீரேந்திர சேவாக், வெங்கடேஷ் பிரசாத், பாரா ஒலிம்பிக் வீரர்கள் மாரியப்பன் தங்கவேலு, துளசிமதி மற்றும் பன்னாரியம்மன் குழுமத்தின் தலைவர் பாலசுப்ரமணியன் ஆகியோர் பங்கேற்று விழாவினை சிறப்பித்தனர். விழாவில் உரையாற்றிய சத்குரு, கிராமங்களில் புத்துணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் கிராமோற்சவம் நடத்தப்படுகிறது என்றும், ஈஷா கிராமோற்சவம் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை நடைபெற வேண்டும் என்றும் கூறினார். தோராயமாக 35,000 கிராமங்களில் இது 2 மாதத்துலேருந்து நடந்து வந்திருக்குது. எனக்கு ஃபைனல்ஸு. இந்த உற்சாகம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. முக்கியமாக இதோடைய நோக்கம் ஒன்று, காம்படிட்டிவ் ஸ்போர்ட் இருக்குது, அது முக்கியமானது தான். ஆனால் எல்லாத்துக்கும் முக்கியமானது மனிதனுடைய மனத்தில், உடலில், அவனுடைய சக்தியில் ஒரு புத்துணர்வு, ஒரு தெம்பு வேணும். விளையாட்டான்றது இந்த ஒரு தெம்பு கொண்டு வருது. இது ஆரம்பத்தில் வெறும் தமிழ்நாட்டில் ஆரம்பித்த ஒரு விழா, இப்போ 5 மாநிலங்களுக்கு போயிருக்குது. நம்ம நோக்கம் என்னென்னா, நம்ம நாட்டு முழுக்கமாக இந்த பாரதத்தில் நாம் கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் இந்த விளையாட்டான்றது நம்ம கிராமங்களில் நடக்கும்.